நீளமான பொழிப்புரை எழுதி கடிதம் வெளியிட்டதிலேயே தங்களின் குட்டு அம்பலமாகிவிட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நீளமான பொழிப்புரை எழுதி கடிதம் வெளியிட்டதிலேயே தங்களின் குட்டு அம்பலமாகிவிட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். நெல் சாகுபடிக்கான ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சக கடிதத்தில் தெளிவாக உள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் கடிதத்தை பொதுவெளியில் வெளியிட தயாரா என நிர்மலா சீதாராமனுக்கு அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த கடிதத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அதில் பருப்பு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கவே மத்திய அரசு ஆலோசனை சொன்னதாக விளக்கமும் கொடுத்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக நிர்மலா சீதாராமனுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். நீளமான பொழிப்புரை எழுதி வெளியிட்டதிலேயே அவர்களது குட்டு அம்பலமாகியிருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். நெல் ஊக்கத்தொகை தர வேண்டாம் என்ற கோரிக்கையை பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றதாக கூறியது தவறு என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். நெல் ஊக்கத்தொகை தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். நெல் ஊக்கத்தொகை தர வேண்டாம் என்ற கோரிக்கையை பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றதாக கூறியது தவறு என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார்.